بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. எமது ஜாமிக்கரை ஜும்மா பள்ளிவாயில் கல்வி பிரிவினால் ஒவ்வொரு மாதமும் நடாத்தப்படக்கூடிய மாதாந்த கல்வியா நிகழ்வு இன்று எமது இஸ்லாஹ் பள்ளிவாயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த தர்பியா நிகழ்வின் முதல் அங்கமாக அசர் தொழுகைக்கு பின்னால் பெண்களுக்கான பயான் நிகழ்வு அஷேக் ஏசி தஸ்லீக் மதனி அவர்களினால் நன்மையின் பக்கம் விரைதலும் ஈமானை பலப்படுத்துதலும் என்ற தலைப்பின் கீழால் சிறந்த முறையில் உரை நிகழ்த்தி விட்டு சென்றார். அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் புரிய வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஆண்களுக்கான பயான் நிகழ்ச்சி தொடரிலே முதலாவதாக மறைத்தொழுகைக்கு பின்னால் நபிகளாரின் அழகிய முன்மாறி தொடர் என்ற அந்த தொடர் வரிசையிலே பிறர் உணர்வுகளை மதித்தல் என்ற தலைப்பின் கீழ் அஷேக் ஏஜே சவுத் அப்பாசி அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எமது இந்த மாதாந்த தர்பியா நிகழ்விலே மகரிப் தொழுகைக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரி என்கிற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காணப்பட்ட நற்குணங்கள் தொடரில் ஒரு சில முக்கியமான குணங்கள், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் வரவேண்டிய குணங்களை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்ற அந்த அடிப்படையில் இன்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் பிறர் உணர்வுகளை மதித்தல் அப்படி என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதல் பகுதி நாம் ஒரு முன்னுரையாக விளங்க வேண்டிய பகுதி என்னவென்றால், இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா படைத்திருக்கக்கூடிய படைப்பில் மனிதன் உணர்வுகளால் நிரப்பப்பட்டு படைக்கப்பட்டவன். மற்றைய உயிரினங்களை விட மனிதனிடத்தில் அதிக உணர்வு கொந்தளிப்புகளும் உணர்வு பூர்வமும் உணர்வுகளால் நிரப்பப்பட்ட ஒருவன் தான் மனிதன் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹு தாலா மலக்குமார்களை பற்றி பேசுகிற நேரத்திலே யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹு தாலா எதை அவர்களுக்கு ஏவுகிறானோ அதை மாத்திரம்தான் செய்வார்கள். மலக்குமார்களுக்கு உணர்வு கிடையாது. லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதற்கு ஒரு நாளும் மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டார்கள், மாறு செய்ய மாட்டார்கள் என்கிற செய்தி முடிக்க வேண்டுமா என்கிற உணர்வுகள் எல்லாம் வரமாட்டாது. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை துதி செய்து கொண்டு அல்லாஹ் கொடுக்கின்ற பணிகளை இந்த உலகத்திலே செய்து கொண்டு இருப்பதே தான் மலக்குமார்களுக்கு இருக்கக்கூடிய விடயம். ஆனால் மனிதர்கள் வித்தியாசம். மனிதர்களுக்கு உணர்வு இருக்கிறது. மனிதர்கள் உணர்வுகளால் நிரப்பப்பட்ட பை என்று கூட நாம் என்ன செய்யலாம், வர்ணித்து சொல்லலாம். அப்படிப்பட்ட உணர்வுகளை மதித்தல் என்கிற ஒரு பகுதியை கட்டாயம் நாம் என்ன செய்ய வேண்டும். மனித உணர்வுகள் என்பது எனக்கு இருக்கிற உணர்வு அதே மாதிரி இன்னொருவருக்கு என்ன செய்ய மாட்டாது, சில நேரம் இருக்காது. உணர்வுகள் வித்தியாசப்படலாம். என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற அதே செய்தி சில நேரங்கள் இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தை என்ன செய்ய மாட்டாது, காயப்படுத்த மாட்டாது. அவர் சர்வசாதாரணமாக அதை கடந்து சென்று விடுவார். எனவே உணர்வுகள் சில நேரங்களில் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுகிறது. இருந்தாலும் ஏதோ ஒரு உணர்வு மனிதனுக்கு இருக்கிறது என்கிற பகுதியை நாம் ஆழமாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அதில் முதலாவது பகுதி புரிய வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் இனாயத்துல் இஸ்லாம். இஸ்லாம் எந்த அளவிற்கு உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்கிற பகுதியை நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது புரிய வேண்டும். அப்பொழுதுதான் உணர்வுகளை மதித்தல் என்பது இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு உச்சத்தில் வைத்து பேசுகிற ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
நான் இதற்கு 2 ஹதீதுகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்லாம் உணர்வுகளை எந்த அளவிற்கு மதிக்க சொல்லுகிறது என்பதற்கு. முதலாவது செய்தியை பாருங்கள். அப்துல்லாஹிபின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5268வது இலக்க ஹதீஸ். அப்துல்லாஹிபின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு பிரயாணத்தில் நாங்கள் என்ன செய்தோம், இருந்தோம். இருக்கிற நேரத்தில் ஃபன்தலக லிஹாஜதிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்று விட்டார்கள். அப்படி செல்கிற நேரத்தில் ஃபரஐனா ஹும்மரத்தன், ஹும்மரத் என்பது ஒரு வகையான சிட்டுக்குருவி. அப்துல்லாஹிபின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி ஒரு பறவையை நாங்கள் என்ன செய்தோம், கண்டோம். மஅஹா ஃபர்ஹான், அந்த குருவியோடு சேர்த்து அதற்கு 2 குஞ்சுகளும் என்ன செய்தது, இருந்தது. அது அப்பொழுதுதான் தன்னுடைய குஞ்சை பெற்றெடுத்து இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமையிலே இருந்தது என்கிற செய்தி அப்துல்லாஹிபின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅഖذنا ஃபர்ஹைஹா, அந்த 2ஐயும் நாங்கள் என்ன செய்து விட்டோம், எடுத்து விட்டோம். அந்த 2ஐயும் நாங்கள் எடுத்து விட்டோம். அந்த தாய் பறவை என்ன செய்தது, அந்த நேரத்தில் வந்தது. வந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா, ஃபஜஅலத் துஃபர்ரிஷு, அது அங்கும் இங்கும் கத்தி கொண்டு அலைந்து கொண்டு தன்னுடைய அந்த பிள்ளையை குஞ்சுகளை தேடி கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து விட்டார்கள். வந்து எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள், மன் ஃபஜஅ ஹாதிஹி பிவலதிஹா, அதனுடைய பிள்ளையை அதனுடைய குஞ்சுகளை எடுத்து இந்த பறவையை நோவினை செய்தது யார், இதை இப்படி நோவினைக்கு உட்படுத்தியது யார் என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ருத்து வலதஹா இலைஹா, நீங்கள் எடுத்து அதன் குழந்தைகளை அதனிடமே வைத்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சான்று என்பது மனித உணர்வுகளுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பறவையின் உணர்வில் கூட மனிதன் விளையாடிவிடக் கூடாது என்பதை உணர்த்துகிற ஒரு செய்தி அல்லவா இது. எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு பிறர் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் போதுமானது. மனித உணர்வை ஒரு புறம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பறவை உடைய உணர்வில் கூட நீங்கள் விளையாடி விடக்கூடாது. அது அலைகிறது, அதனுடைய குஞ்சுகளை வைத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்னொரு செய்தியை பாருங்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2295வது இலக்க ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு அன்சாரி பெண்மணி வருகிறார். வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அலா அஜ்அலு லக ஷைஅன் தக்உது அலைஹி, நீங்கள் உட்காருவதற்கு ஏதாவது ஒன்றை நான் உங்களுக்கு செய்து தரட்டுமா, மிம்பராக ஏதாவது ஒன்றை உங்களுக்கு செய்து தரட்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், என்னிடத்தில் ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை, ஒரு சிறுவன் என்ன ஒருவன் இருக்கிறான், அவனை வைத்து உங்களுக்கு ஒரு மிம்பரை நான் செய்து தரட்டுமா என்று கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதி கொடுக்கிறார்கள். அந்த பெண்மணி செய்து வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரைக்கும் ஒரு ஈத்த மர குற்றியில் தான் என்ன செய்தார்கள், மிம்பராக பயன்படுத்தி இருந்தார்கள். அதை ஒரு புறமாக அல்லாஹ்வுடைய தூதர் யௌமுல் ஜும்ஆவுடைய நாளிலே குத்துபா செய்கிறார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த முஅஜிஸா, மிக பெரும் அற்புதம், நுபுவத்தை எங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஃபசாஹத்தின் நஹ்லத்து, ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி குத்துபா செய்தார். அந்த மரக்குற்றி மிம்பர் அது என்ன செய்கிறது, சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர், இது மரக்குற்றி அழுமா என்று மனித புத்தியை வைத்து சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புகாரியிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, மனிதனை அள வைத்த அல்லாஹ்விற்கு மரக்குற்றியை அள வைப்பது பெரிய வேலை கிடையாது. எனவே அதை படைத்த நம்மளை படைத்தவனும் அல்லாஹ், மரக்குற்றியை படைத்தவனும் அல்லாஹ், நம்மை அள வைத்த அல்லாஹ்விற்கு அந்த மரக்குற்றியை அள வைப்பது பெரிய காரியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்தத்தை கேட்டு மிம்பரிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் இறங்கி வருகிறார்கள். வந்து அந்த மரக்குற்றியை எடுத்து ஃபதம்மஹா இலைஹி, தன்னோடு என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எப்படி தெரியுமா, ஃபஜஅலத் தஇன்னு அனீன ஸபிய்யில்லதி யுஸக்கது ஹத்தா இஸ்தகர்ரத், ஒரு அழுகின்ற குழந்தை பிள்ளையை அந்த அணுகல் சத்தத்தை நிப்பாட்டுவதற்காக வேண்டி எப்படி ஒரு பெற்றோர் அமர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் குறையுமோ அப்படி அந்த மரக்குற்றியுடைய சத்தம் குறைந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அணைத்து இப்படி என்ன செய்தார்கள், அதன் அணுகல் சத்தத்தை குறைத்தார்கள். குறைத்து விட்டு சொன்னார்கள், பகத் அலா மா கானத் தஸ்மஉ மின திக்ரி,
ஏனென்றால் இதற்கு முன்னால் அல் குர்ஆனிய வசனங்களையும் ஹதீதுகளையும் இது கேட்டுக்கொண்டிருந்தது. இப்பொழுது அதை கேட்டு என்ன செய்கிறது? அழுகிறது என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முதலாவது செய்தி, ஒரு பறவையுடைய குஞ்சுகளை எடுத்ததற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பறவையின் உணர்வை மதித்தார்கள். இந்த மரக்குச்சி அழுத நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இறங்கி வந்து அந்த மரக்கட்டையை அணைத்து என்ன செய்தார்கள்? அதன் அழுகையை குறைத்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிற நேரத்திலே, உயிரற்ற ஒரு மரக்குற்றியின், ஒரு மரக்கட்டையின் அந்த உணர்வை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் மதித்தது அப்படி என்றால், மனிதன், பிற மனிதனுடைய உணர்வுகள் எந்த அளவிற்கு மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த இரண்டு ஹதீதுகளும் நமக்கு மிக பெரும் சான்று. இதற்கு மேலால் பேசவும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். மனித உணர்வுகள் எந்த அளவிற்கு மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு. எனவே இந்த இரண்டு செய்திகளை உள்ளத்திலே முதலாவது ஆழமாக பதிய வைத்தவர்களாக அடுத்த பகுதிக்குள் வந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு தலைவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழால் இருந்த நபி தோழர்கள் எல்லா வகையான மனிதர்களும் இருந்தார்கள். பணக்கார சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழால் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அதே போன்று பணமில்லாத ஏழை சஹாபாக்கள், வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்தார்கள். மிக பெரும் பரம்பரையை கொண்ட நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார்கள். அழகான முகம் கொண்ட நபித்தோழர்களும் இருந்தார்கள். கருப்பாக பிலால் ரலி போன்ற ஹபஷா நாட்டை சேர்ந்தவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார்கள். ஜுலைபி போன்ற முகம் அசிங்கமான நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை சூழ ஒரு சமூகத்தில் எப்படிப்பட்ட மனித வகைகள் இருக்க வேண்டுமோ அத்துணை மனித வகைகளும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரின் உணர்வுகளையும் மதித்தார்கள். ஒவ்வொருவருடைய உணர்வுகளை மதித்து அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தின் முன்மாதிரி தலைவர் என்பது அதற்குத்தான். அதனால்தான் நபிகளாரின் முன்மாதிரி தொடருது. எப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக நீங்க எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இந்த உலகத்திலே உங்களுக்கு வருகின்ற சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்மாதிரி தான். நீங்கள் இந்த உலகத்தில் என்ன சோதனைகளை கடந்து வந்தாலும் அவ்வளவு சோதனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடந்து இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் பிள்ளைகளை இந்த உலகத்தில் இழந்திருப்பார்கள். பிள்ளைகள் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியை இழந்திருப்பார்கள். மனைவி இந்த உலகத்தில் எங்களை விட்டு மரணித்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. பணம் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்தால் அந்த சோதனையை தாங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. இப்படி நம் நாட்டை விட்டு கூட விரட்டப்பட்டாலும் அதிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. இப்படி ஒரு சிறந்த தலைவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அத்துணை மனிதர்களோடும் மனித உணர்வுகளை மதித்து என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள் என்கிற பகுதியை நாம் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். அடுத்தது, மூன்று, உள்ளத்தில் வருகின்ற எல்லா உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மனித உணர்வுகள் என்று பொதுவாக சொன்னவுடன் சில உணர்வுகள் இருக்கிறது, அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தேவையில்லை. அந்த உணர்வுகள் எல்லாம் கலையிலே பிடுங்கி எறிய வேண்டிய உணர்வுகள். அது உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு வரும். அந்த உணர்வுகளை எல்லாம் நாம் இல்லாமலாக்கி அந்த குணத்திலிருந்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தப்பித்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதர் தேவையில்லாத விடயத்துக்கெல்லாம் வெட்கப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உணர்வு அவரிடத்தில் இருக்கிறது, அது வெட்கப்பட வேண்டிய விடயம் கிடையாது. அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வெட்கம் ஈமானின் கிளைகள் ஒன்றுதான். அது சரியான வெட்கமாக இருக்க வேண்டும். இவருக்கு மார்க்கத்தை படிப்பதற்கும் வெட்கம், முக்கியமான ஒரு விடயத்தை கேட்பதற்கும் வெட்கம். இந்த வெட்கம் எல்லாம் நம் உள்ளத்திலிருந்து களையப்பட வேண்டிய உணர்வுகள். ஒருவர் கோபப்படுகிறார், நியாயமான இடத்தில் இஸ்லாம் கோபப்பட சொல்கிறது. தேவையில்லாமல் ஒருவர் கோபப்படுகிறார், கோப உணர்வு வருகிறார், அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனித உணர்வை மதிக்கத்தானே வேண்டும் என்று அதையெல்லாம் என்ன செய்ய முடியாது? வரவேற்க முடியாது. இந்த உணர்வுகள் எல்லாம் கலையில் அந்தந்த முளையில் கிள்ளியறப்பட வேண்டிய சில விடயங்கள் என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, சில உணர்வுகள் வரும், அந்த உணர்வுகள் நெறிப்படுத்தப்பட வேண்டும். அந்த உணர்வுகள் மதிப்பளித்து முக்கியத்துவம் கொடுத்து அதை பெரிதாக்காமல் அந்த உணர்வுகளை நெறிப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பழகி கொள்ள வேண்டும். உதாரணம் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வாலிபர் என்ன செய்தார்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார். யா நபி அல்லாஹ், அத்தஅதனு லி ஃபி ஸினா, எனக்கு விபச்சாரம் இருக்கிறது, உள்ளத்திலே விபச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை உணர்வும் வந்துவிட்டது. இந்த உணர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்தார்களா என்று பார்த்தால் மதிக்கவில்லை, நெறிப்படுத்தினார்கள். அது பிழையான உணர்வு.
பிழையான உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கிடையாது. அது நெறிப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இப்படி கேட்டவுடன் ஃபஸாஹன் நாசு பிஹி, பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் எல்லோரும் என்ன செய்து விட்டார்கள்? சத்தம் போட்டு விட்டார்கள். இப்படி விபச்சாரம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனுமதி கேட்கிறீர்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை என்ன செய்கிறார்கள்? அந்த உணர்வு அவருக்கு வந்ததை நெறிப்படுத்துவதற்கு எப்படி அணுகுகிறார்கள் என்று பாருங்கள். இதே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற நேரத்திலே யாராவது ஒருவர் வந்து விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி எனக்கு தா என்று கேட்டால் எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி அவரை ஏச முடியும், அப்படி ஏசி முடித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை சமீபப்படுத்தினார்கள். அவரும் நெருங்கி வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நீ இப்பொழுது கேட்ட விடயத்தை உன் தாய்க்கு விரும்புவாயா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், எப்படி விரும்ப முடியும் என்றார். நீ விபச்சாரம் செய்கிற ஒரு பெண் இன்னொருவனின் தாயாகத்தானே இருக்க முடியும் என்றார்கள். இதை உன் சகோதரிக்கு விரும்புவாயாக என்று கேட்டார். இல்லை யா ரசூலல்லாஹ், எப்படி விரும்புவேன்? நீ விபச்சாரம் செய்ய போகிற பெண் இன்னொருவனின் சகோதரியாகத்தானே இருப்பாள், அப்படி என்கிறார்கள். நீ உன்னுடைய மகளுக்கு இதை விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ், விரும்ப மாட்டேன். நீ விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் இன்னொருவனின் மகளாகத்தானே என்ன செய்ய போகிறாள், இருக்க போகிறாள், அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உணர்வை என்ன செய்கிறார்கள்? நெறிப்படுத்துகிறார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நெஞ்சிலே தட்டி ஒரு பிரார்த்தனையும் செய்தார்கள். அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வக்ஃபிர் தம்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யா அல்லாஹ், இவருடைய உள்ளத்தை என்ன செய்து விடு, தூய்மைப்படுத்தி விடு. ஒரு கெட்ட உணர்வு என்ன செய்கிறது? உள்ளத்தை ஆழ பொழிக்க போகிறது. அந்த உள்ளத்தை என்ன செய்து விடு, சுத்தமாக்கி விடு. இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய மர்மஸ்தானத்தை பத்தினித்தனமானதாக என்ன செய்து விடு, ஆக்கி விடு. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். ஃபலன் யகுன் ஷைஉன் அப்கத இலைஹி மின்ஹு. அந்த பிரார்த்தனைக்கு பின்னால் விபச்சாரத்தை தவிர மிக வெறுப்பான ஒன்று அவருக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. இந்த உணர்வு நெறிப்படுத்தப்பட்டது. மூன்றாவது பகுதிதான் மதிக்கப்பட வேண்டிய சில உணர்வுகள் இருக்கிறது. புரிந்து கொண்டு அவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டிய, அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி நம்முடைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. இந்த செய்தியை பாருங்கள். இதற்கு அல் குர்ஆனிலிருந்து நாங்கள் ஒரு ஆதாரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 53வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் சஹாபாக்கள் ஒரு நாள் வந்து உட்கார்ந்து உணவருந்த வந்தவர்கள் உட்கார்ந்து அதிக நேரம் என்ன செய்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உணர்வு என்னவென்றால் சஹாபாக்கள் கொஞ்சம் வெளியே செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு உணர்வில் தான் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை என்ன செய்கிறான், சஹாபாக்களுக்கு இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் உங்களுக்கு உணவுக்காக அனுமதி அளிக்கப்பட்டால் என்ன செய்யுங்கள், நீங்கள் செல்லுங்கள். வலாக்கின் இதா துஈதும் ஃபதுகுலு ஃபஇதா தஇம்தும், நீங்கள் உன்று விட்டால் ஃபன்தஷிரு, நீங்கள் என்ன செய்து விடுங்கள், அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்று விடுங்கள். வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸின், அங்கே உட்கார்ந்து கதைத்து நீங்கள் அந்த ஆறுதல் அடைய வேண்டாம். அப்படி ஒரு இடமாக என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை வைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னதாலிக்கும் கான யுதின் நபியே, அது அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்கிறது, நோவினை படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய உணர்வு சஹாபாக்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும், அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொஞ்சம் அலட்டியாக கஷ்டமாக இருந்தது. அப்ப அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கிவிட்டு சொல்கிறான், வல்லாஹு லா யஸ்தஹ்யி மினல் ஹக்கி, அவர் நபி என்ன செய்கிறார், வெட்கப்படுகிறார். ஃபயஸ்தஹி வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக்கி, அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான். நபி வெட்கப்படுகிறார். அந்த உணர்வை வெளிப்படுத்தி உங்களிடத்தில் சொல்லுவதற்கு நபி வெட்கப்படுகிறார். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக்கி, சத்தியத்தை சொல்லுவதில் அல்லாஹு தஆலா ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா சூரா அஹ்ஸாபுடைய 53வது வசனத்திலே சொல்லுவதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. உணர்வுகள் எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உதாரணத்திற்கு. அடுத்ததாக 4வது ஒரு பகுதி. இப்ப உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் அப்படி என்று வருகிற நேரத்திலே இந்த தலைப்பில் மிக முக்கியமாக நம் சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில சமூக கட்டமைப்போடு சேர்த்து இதற்குள் நமக்குள் ஏற்படுகிற உணர்வுகளை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். நம் சமூக கட்டமைப்புக்குள், அது குடும்பம், நம் குடும்பத்திலிருந்து ஒரு சமூகமாக விரிந்து ஒரு ஊராகி அது ஒரு நாடாகி இப்படி விரிந்து செல்கின்ற கட்டமைப்புகளில் மனிதர்களுக்கு மத்தியில் வருகின்ற தொடர்புகளில் மற்றவர்களின் உணர்வுகளை எப்படி மதிக்க வேண்டும் என்கிற அந்த கட்டமைப்பில் நாம் பார்த்தோமே. ஆனால் முதலாவது குடும்பம் தான். தனிநபராக நான் வாழ்கிற நேரத்தில் எனக்கு நிறைய உணர்வுகள் வரும். அந்த உணர்வுகளை நான் என்ன செய்வேன், நெறிப்படுத்திக் கொள்வேன், அதற்கு மதிப்பளித்துக் கொள்வேன், அதை சரிப்படுத்தி வாழ்ந்து கொள்வேன். அடுத்த அழகு என்னவென்றால், குடும்பம் என்கிற ஒரு வட்டத்திற்குள் என்ன செய்து விடுவீர்கள், சென்று விடுவீர்கள். கணவன் மனைவி அப்படி என்கிற ஒரு உறவு உங்களுக்குள் என்ன செய்துவிடும், வந்துவிடும். இந்த நேரத்தில் கணவனுக்கென்ற சில உணர்வுகள், மனைவிக்கென்ற சில உணர்வுகள் இருக்கும். இந்த உணர்வுகள் முதல் மதிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அதற்கு பின்னால் தான் பிள்ளைகள் என்கிற 2வது பகுதி வரும்.
முதல் கணவன் மனைவி என்கிற அந்த அழகில் தான் என்ன செய்வீர்கள், நிற்பீர்கள். அந்த நேரத்தில் மிக முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மதிக்கப்பட வேண்டியது கணவன் மனைவி இருவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். ஆனால் நம் சமூகத்தில் எப்படி என்றால், நிர்வாகம் எப்பொழுதுமே ஆண்களிடத்தில் தான் என்ன செய்யும். அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிசா, பெண்களை அடக்கவில்லை இஸ்லாம், ஆண்களிடத்தில் என்ன செய்கிறது இஸ்லாம், நிர்வாகத்தை கொடுக்கிறது. ஆனால் அந்த நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பெண்களின் உணர்வுகளை மட்டம் தட்டக்கூடியதாக என்ன செய்யக்கூடாது, அந்த நிர்வாகம் இருந்து விடக்கூடாது. பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தான் என்ன செய்ய வேண்டும், அந்த நிர்வாகம் அமைந்து விட வேண்டும். இப்ப சமூகத்தில் நாம் பார்க்கிறோம், அது சில இடங்களில் அல்லாஹ் நாடியவர்களை தவிர இவர் எதை சிந்தித்து ஒரு மஷூராவாக முடிவு செய்கிறாரோ அதில் தான் வீட்டில் என்ன செய்யப்படும், அமுல்படுத்தப்படும். இரண்டாவது பேச்சுக்கு இடம் கிடையாது. எந்த இடத்தை அவர் தெரிவு செய்து நான் செல்ல வேண்டும் குடும்பத்தோடு என்று தீர்மானிக்கிறாரோ அந்த இடத்திற்கு தான் செல்ல வேண்டும். அடுத்த மஷூரா மற்ற பக்கத்தில் என்ன செய்வது கிடையாது, கேட்பது கிடையாது. ஒரு சில கருத்துக்களும் இருக்கிறது, பெண்களுடைய மஷூராவெல்லாம் சரியாக வராது என்கிற கருத்தும் என்ன செய்கிறது, அவர்களிடத்தில் மஷூரா கேட்க முடியாது அப்படி என்கின்ற ஒரு சில பழக்கம் நம் சமூகத்தில் இருக்கு. நன்றாக பாருங்கள், பெண்களுடைய மஷூராவை கேட்கக்கூடாது என்பது ஒரு பிழையான கருத்து. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்து சில இடங்களில் எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். மொத்தமாக பெண் பக்கத்தில் இருந்து வரக்கூடிய உணர்வுகளை எல்லாம் எடுக்கவே கூடாது, தாழ்த்தி விட வேண்டும். நாம் எடுக்கும் முடிவுதான் முடிவு என்கிற அடிப்படையில் வாழ முடியாது. அது ஒரு மனைவியுடைய உணர்வுகளை மட்டம் தட்டுகிற செயற்பாடு. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் இருந்த ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்ததன் பின்னால் உம்ராவிற்காக வேண்டி சென்றவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. அவர்கள் எடுத்து சென்ற ஹதிகளை, குர்பானிகளை அறுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், கொண்டு வந்த அந்த ஹதிகளை அறுத்து விடுங்கள் அப்படி என்கிறார்கள். சஹாபாக்கள் யாருமே என்ன செய்யவில்லை, அறுக்கவில்லை. எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி பார்க்கிறார்கள், சஹாபாக்கள் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தன் இருந்த கூடாரத்துக்கு வருகிறார்கள். அங்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள், மனைவி. அவரிடத்திலே மஷூரா கேட்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய குர்பானியை முதல் அருங்கள், நீங்கள் அதற்கு பின்னால் ஹல்கு பண்ணுங்கள், உங்களுடைய முடியை என்ன செய்யுங்கள், மலித்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் உடனடியாக என்ன செய்வார்கள், அதை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அப்படி செய்கிறார். சஹாபாக்களும் ஒருவர் பின் ஒருவராக என்ன செய்கிறார்கள், செய்து முடிக்கிறார்கள். எனவே பெண்ணுடைய மஷூரா எடுக்கப்படக்கூடாது என்பதற்கு எந்த இடத்திலும் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்து நீங்கள் ஆதாரம். அனுபவம் சில நேரங்கள் இந்த இடத்தில் எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம் என்று இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அவர்களின் பக்கத்தில் இருந்து வரக்கூடிய உணர்வுகளும் என்ன செய்யப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்வுகளை எந்த அளவிற்கு மதித்தார்கள் என்று ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். இங்கே வாருங்கள் அப்படி என்று அழைத்து, ஃபந்துரி, வந்து பாருங்கள் அப்படி என்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். அவருடைய வீட்டுக்கு முன்னால், மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் ஹபஷா நாட்டை சேர்ந்த இந்த சிறுவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்குள் விளையாடி கொள்கிறார்கள். அவர்களுடைய அந்த அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பின்னால் நிறுத்துகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளில் என்ன செய்கிறார்கள், தன் நாடியை வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணமும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணமும் அவ்வாறே ஒட்டி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலையை மாத்திரம் வைத்து தன் உடம்பை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் மறைத்து கொண்டு அந்த விளையாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அமா ஷபிதி, போதுமா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லை யா ரசூலல்லாஹ் என்கிறார்கள். திரும்பவும் கேட்கிறார், ஆயிஷாவை உனக்கு பார்த்தது போதுமா என்று கேட்கிறார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் என்று இரண்டாவது தடவையும் சொல்லுகிறார்கள். மூன்றாவது தடவையும் ஆயிஷா உங்களுக்கு போதுமா, அமா ஷபிதி லா யா ரசூலல்லாஹ், இல்லை என்கிறார்கள். 3 தடவை. அல்லாஹ்வுடைய தூதர் போதுமா என்றால் பார்த்தது போதும் என்கிற விடையும் அளவை தெரிந்ததன் பின்னால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருப்பார்கள். 3 தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லை இல்லை என்று சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தாங்கி கொண்டே இருந்தார்கள். எப்படி உணர்வை மறுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இதே நம் வாழ்க்கையில் நம் மனைவியோ சகோதரியோ தாயோ இப்படி ஒரு இடத்திற்கு சென்று நாம் தாங்கி நிற்க, அமா ஷபிதி என்று நீங்கள் கேட்க, இல்லை இல்லை என்று 2 தடவைக்கு மேலால் வந்தால் அதற்கு மேல் நாம் என்ன செய்ய மாட்டோம், பொறுத்து கொள்ளவும் மாட்டோம், அந்த உணர்வுகளை மதிக்கவும் மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கி கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு போதுமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் எனக்கு எந்த இடம் வைத்திருக்கிறார் என்று பார்ப்பதற்காக வேண்டித்தான் இல்லை இல்லை என்று என்ன செய்தேன் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். எனக்கு பார்த்தது போதும். தூதருடைய உள்ளத்தில் எனக்கு என்ன மக்கானத்து இருக்கிறது, மனைவிமார் அதிகம் தானே, எனக்கு எந்த அளவுக்கு இடம் வைத்திருக்கிறார் என்று பார்ப்பதற்காக வேண்டித்தான் நான் அப்படி இருந்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அப்படி இருக்கிற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவுடன் இருந்த எல்லோரும் என்ன செய்து விட்டார்கள்? ஓடிவிட்டார்கள். அந்த புதினம் பார்த்து கொண்டிருந்த அனைவரும் என்ன செய்து விட்டார்கள்? விட்டு ஓடிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅன்துரு இலா ஷயாத்தீனில் ஜின்னி வல் இன்சி கத் ஃபர்ரு மின் உமர். மனித ஜின் இரு ஷைத்தான்களும் உமரை பார்த்து விரண்டோடுவதை நான் என்ன செய்கிறேன்? பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். மனித வர்க்கத்தில் உள்ள ஷைத்தான்களும் ஜின் வர்க்கத்தில் உள்ள ஷைத்தான்களும் உமரை கண்டு என்ன செய்கிறது? ஓடுவதை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஃபரஜஅது, நானும் என்ன செய்து விட்டேன்? திரும்பி சென்று விட்டேன். அதோடு முடித்து கொண்டேன். இதிலே பாடம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியுடைய உணர்வை என்ன செய்தார்கள்? மதித்தார்கள், தாங்கினார்கள். தன் தோளில் ஒரு மனைவியை தாங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு கொடுக்கிறார் என்று நான் சொன்னேன் தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. இந்த உணர்வுகள் குடும்பத்தில் மனைவியிடம் இருந்து மதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தி. அடுத்தது குடும்பம் என்று வருகிற நேரத்திலே மனைவிக்கு முன்னால் இன்னொரு செய்தி இருக்கிறது. உங்களை பெற்ற தாய் தந்தையருடைய உணர்வு என்ன செய்யப்பட வேண்டும்? முதல் மதிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அந்த உணர்வு எப்பொழுதும் தேவைப்படும். அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் அந்த உணர்வுகளை அவர்கள் உங்களிடத்தில் காட்டிக்கொள்ளவும் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டார்கள்? அதை மறைத்துக் கொள்வார்கள், தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் வயதாகிற நேரத்தில் அரவணைப்பு என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு உள்ளத்திலிருந்து வெளிப்படும். ஒரு தாய் தந்தை பெற்றோர் எதிர்பார்க்கிற ஒன்று அவர்களை அரவணைப்பதற்கான ஆட்களை தான், வேறு யாரையும் கிடையாது. உலகத்தின் நியதி அதுதான். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒரு மிக பெரும் நோய் என்கிற சோதனை வந்தாலும் நாம் எதிர்பார்க்கும் எதை மட்டும் தெரியுமா? இந்த உலகமெல்லாம் நமக்கு வெறுத்து விடும், யாராவது நம்மை அரவணைப்பதற்கு இருக்கிறார்களா என்றுதான் பார்ப்போம். அதே போன்றுதான் பெற்றோர்களும் வயது முதிர்ந்ததன் பின்னால் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விடயம், என்னை அரவணைப்பதற்கான ஒரு பிள்ளை இல்லையா என்கிற அந்த உணர்வு ஒரு தாயிடத்தில் இருக்கும். ஒவ்வொரு பிள்ளையும் அந்த தாயின் தந்தையுடைய உணர்வுகளை என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்திலே ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க், வயதை அதிகரித்தால் படைப்பில் நாங்கள் என்ன செய்வோம்? மாற்றி விடுவோம். அப்படி என்றால் வயதாக அவரிடத்தில் சிறு பிள்ளை தனங்கள் என்ன செய்யும்? வரும். அந்த உணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் அலட்சியாகத்தான் சில நேரங்களிலே இருக்கும். அது தாங்கிக் கொள்ளப்பட வேண்டிய உணர்வுகள், அது மதிக்கப்பட வேண்டிய உணர்வுகள். அந்த உணர்வுகள் மதிக்கப்பட்டு தாங்கிக் கொள்ளப்பட்டால் அதற்கு கூலியாக அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கத்தை தருகிறேன் என்று. வயதான பெற்றோர்களை நீங்கள் அடைந்தும் அவர்கள் மூலமாக நீங்கள் சுவர்க்கம் செல்லவில்லை என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கட்டும்? உங்களுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? இழிவான ஒரு வார்த்தையில் சொன்னார்கள். அது சுவர்க்கத்திற்கான வழி தாய் தந்தையர் என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வுகளுக்கு நீங்கள் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன், ஒரு காணொளி சமூக வலை பிரான்ஸ் மொழியிலே பேசப்பட்ட ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே பேசப்பட்ட ஒரு செய்தியை, அது நடித்ததாக இருக்கிறதா என்று தெரியாது, ஏதோ ஒரு சம்பவத்தை என்ன செய்தார்கள்? அதை ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே போட்டிருந்தார்கள். ஒரு பாக்கிலே தந்தை மகனும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வயதான தந்தை, திருமணம் முடித்து ஒரு அளவிற்கு வந்த ஒரு மகனும். அப்ப அந்த தோட்டத்தை அந்த பாக்கிலை வைத்து ஒரு சிட்டுக்குருவியுடைய சத்தம் கேட்கிறது. அப்ப தந்தை கேட்கிறார், இது என்ன அப்படி என்று கேட்கிறார். மகன் முதலாவது தரம் சொல்லுகிறார், தந்தையே அது சிட்டுக்குருவி அப்படி என்கிறார். அதே சத்தம் வருகிறது, என்ன சத்தம் அப்படி என்று கேட்கிறார். இவர் முதல் சொன்னதை விட கொஞ்சம் வார்த்தை என்ன செய்கிறது? கொஞ்சம் கடினமாகிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். பெற்றோருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது கொஞ்சம் போக போக என்ன செய்யும்? அது வேற மாதிரி மாறும். கொஞ்சம் சவுண்ட் என்ன செய்கிறது? மாறுகிறது. 3வது தடவையும் கேட்கிறார். 4வது தடவையும் இவர் முடியாமல் இவர் என்ன செய்தார்? கையில் இருந்த பேப்பரை வீசிவிட்டு எத்தனை தடவை சொல்லுவது அது சிட்டுக்குருவி 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 4-5 தரம் என்ன செய்து விடுகிறார்? சொல்லி விடுகிறார். இப்ப தந்தை அமைதியாக இருந்துவிட்டு எழும்பி சென்று ஒரு டைரியை கொண்டு வந்து கையில் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். கொடுத்து அந்த டைரி எழுதப்பட்டிருக்கிறது, இதே இடத்தில் நீ சிறு பிள்ளையாக இருக்கிற நேரத்திலே என்னுடைய மகன் என்ன செய்தான்? என்னிடத்தில் கேட்டான். அவன் சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார். என் மகன் சிறு வயதிலே இருக்கிற நேரத்திலே இந்த பார்க்கிலே வைத்து இதே சிட்டுக்குருவி சத்தம் போடுகிற நேரத்திலே என்ன என்ன என்று 23 தடவைகள் கேட்டான். நான் 23 தடவைகளும் அது சிட்டுக்குருவி தான் என்று அலுப்பில்லாமல் சொன்னேன். 24வது தடவையும் கேட்டான். அந்த 24வது தடவை சிட்டுக்குருவி என்று சொல்லிவிட்டு அன்பாக அணைத்து அவனை முத்தமிட்டேன் அப்படி என்று என்ன செய்தார்? அதில் எழுதியிருந்தார். எனவே பெற்றோர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். நாம் சிறு வயதில் நம் உணர்வுகளை எப்படி அவர்கள் மதித்தார்களோ அந்த உணர்வுகள் அவர்கள் பெரியவர்கள் ஆகிற நேரத்திலே மதிக்கப்பட வேண்டும். முதல் நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் மதிக்க வேண்டிய உணர்வுகள் அது என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது,
இப்படி கணவன் மனைவியாக குடும்பத்தில் இருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் என்கிற இன்னொரு பகுதி என்ன செய்யும்? அதற்குள் நுழைந்து விடும். பிள்ளைகள் நுழைகிற நேரத்திலே பிள்ளைகளுடைய உணர்வுகள் என்ன செய்யப்பட வேண்டும்? அதிகம் மதிக்கப்பட வேண்டும். கல்வியிலும் தான், அவன் செய்கின்ற தொழிலும் தான், அவன் ஒரு எண்ணத்தோடு என்ன செய்வான்? இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பான். அவன் படித்து ஒரு 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 லெவலுக்கு வருகிற நேரத்திலே நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும், மார்க் அடிப்படையில் ஒரு சிந்தனையில் ஒரு 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 நல்ல பிள்ளை இருப்பான். நான் மார்க் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற அடிப்படையிலும், என் வேலைகள் எல்லாம் ஹலாலான அடிப்படையில் இருக்க வேண்டும், என் சம்பாத்தியம் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் ஒரு வாழ்க்கையை திட்டமிட்டு அவன் வாழ்வதற்கு முயற்சி செய்வான். அந்த உணர்வுகளை பெற்றோர்கள் இந்த உலகத்திலே மதிக்க வேண்டும். ஆனால் பெற்றோர்களிட கடைசி எண்ணம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவன் எனக்கு உழைத்து கொட்ட வேண்டும், இப்படி ஒரு சிந்தனை வரும். அவன் உணர்வுகளை எல்லாம் அந்த இடத்தில் மட்டம் தட்டப்படும். பெற்றோர்களுடைய உணர்வுகள் ஒட்டுமொத்தமாக அவனின் மீது என்ன செய்யப்படும்? திணிக்கப்படும். உனக்கு என்ன ஆசை, உன்னிடத்தில் என்ன உணர்வுகள் வெளிப்படுகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் கேட்பது குறைவு. அவனை ஒரு தயாரிப்பு பொருளாக என்ன செய்யப்படுகிறது? சமூகத்தில் வைக்கப்படுகிறது. வளர்க்கிறோம், அவன் வளர்ந்த ஆளாகிறான், நமக்கு உழைத்து தர வேண்டும், நம்மை பார்க்க வேண்டும், பொருளாதாரம் சேர்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய உணர்வுகள் கல்வியிலும் தான், வேலையிலும் தான் என்ன செய்யப்படுவது கிடையாது. அந்த உணர்வுகள் என்ன எண்ணத்தில் இருக்கிறாய் என்பது கேட்கப்படுவது கிடையாது. அவன் ஹலாலான வழியில் சம்பாதிக்க யோசிப்பான். அவனோடு படித்த இன்னொருவன் அது ஹலாலா ஹராமா என்று தெரியாமல் பக்கத்து வீட்டில் சம்பாதித்து கொட்டுவான். அவனோடு ஒப்பிடப்படும். பார், உன்னோடு படித்தவன் எவ்வளவு உழைக்கிறான், நீ வீட்டில் அப்படியே இருக்கிறாய் என்கிற ஒரு வார்த்தை சில நேரங்கள் எல்லை மீறி பெற்றோருடைய வாயினால் என்ன செய்துவிடும்? வந்துவிடும். அவன் என்ன உணர்வோடு இருக்கிறான் என்பதை என்ன செய்ய மறக்கிறோம். சில இடங்களில் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள மறக்கிறோம் என்கிற செய்தியும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசுவதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அவனிடத்தில் என்ன இருக்கிறதோ, நாம் நினைக்கிற எண்ணங்களை எல்லாம் பிள்ளைகளில் திணிக்க முடியாது. அவன் உணர்வுகளை மதிக்க வேண்டும், அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற செய்தி. இன்னொரு பகுதி இன்னும் அதிகமாக சென்றால், பிள்ளைகளுடைய திருமண விடயத்திலும் என்ன, பிள்ளைகளுடைய உணர்வுகளை மதிப்பது குறைவுதான். பிள்ளைகளுடைய திருமண வயதை அடைந்தாலும் தாண்டினாலும் தாண்டி செல்கிற நேரத்தில் கூட ஒரு ஆணாக ஒரு 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 வாலிபனுடைய உணர்வு என்ன என்பதை நம் சமூகம் சில நேரத்தில் என்ன செய்கிறது? புரிய மறக்கிறது. அவன் 30-35 வயதை தாண்டி செல்கிற நேரத்தில் கூட சகோதரிக்காக வீடு அமைக்க வேண்டும் என தன் திருமணத்தை என்ன செய்கிறான்? தள்ளி போடுகிறான். அந்த உணர்வுகளை எல்லாம் சில நேரம் சிந்திப்பது கிடையாது. அந்த வீடு அமைப்பது மட்டும்தான் என்ன செய்கிறது? முக்கியத்துவமாக சில நேரத்தில் விளங்கும். அவனுடைய உணர்வுகளை எல்லாம் ஒரு இடத்தில் போட்டு புதைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற பகுதியை நம் சமூகம் என்ன செய்கிறது? மறக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், நான் அதில் தான் ஆரம்பத்தில் ஒரு முன்னுரை சொன்னேன். தூதரின் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி இருக்கிறது. ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முகம் அசிங்கமான ஒரு நபித்தோழர், மிக பெரும் சிறப்பு பெற்றவர். அவருடைய தோற்றம் கொஞ்சம் என்ன, பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அப்படித்தான் அவரை படைத்தான். அதிலே அல்லாஹ்விடத்தில் ஹிக்மத் இருக்கிறது. அப்ப ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நாள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஜுலைபிபே, உனக்கு திருமணம் முடித்து யாராவது தந்தார்களா? எனக்கு திருமணம் முடிக்கிறீரா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உணர்வை என்ன செய்தார்கள்? உணர்ந்தார்கள். ஜுலைபிப் இடத்திலே இந்த உணர்வு இந்த நேரத்தில் வந்திருக்கும். ஜுலைபிப் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு யார் திருமணம் முடித்து தருவார்கள்? யா ரசூலல்லாஹ், எனக்கு யார் திருமணம் முடித்து தருவார்கள்? நான் காசித் என்கிறார். காசித் என்றால் பெருமதி இல்லாத ஒரு பொருளுக்கு தானே சரி காசி. என்ன ரசூலல்லாஹ், என்ன யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, எனக்கு யாரும் திருமணம் முடித்து தர மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் பெருமதியற்றவன் கிடையாது. இந்த உலகத்தில் மனிதன் உன்னை பெருமதியற்றவனாக வைத்திருக்கலாம். ஜுலைபிபே, அல்லாஹ்விடத்தில் நீ பெருமதியற்றவன் கிடையாது. அந்த வார்த்தையின் பிரதிபலன், ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு அணைத்து சொன்னார்கள், ஹுவ மின்னி வ அன மின்ஹு. ஜுலைபிப் என்னை சார்ந்தவன், நான் ஜுலைபிபை சார்ந்தவன். சஹாபாக்கள் எல்லோரும் கவலைப்பட்டார்கள், இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை என்று. ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து தரவா என்ற ஒரு வார்த்தையை கேட்டார்கள். ஜுலைபிப், எனக்கு யார் யா ரசூலல்லாஹ் திருமணம் முடித்து தருவார்? அன்சாரி நபி தோழர் ஒருவரிடத்திலே, உங்களுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறீரா என்று கேட்கிறார்கள். யாருக்கு யா ரசூலல்லாஹ்? ஜுலைபிபுக்கு. அவருடைய தாயிடத்தில் கொஞ்சம் பேசி வரட்டா அப்படி என்கிறார். யாருக்கு யா ரசூலல்லாஹ்? ஜுலைபிபுக்கு. தாயிடத்தில் கொஞ்சம் பேசவா? தாயிடத்திலும் பேசப்படுகிறது. என் மகளுக்கு எத்தனையோ இடங்களில் இருந்து என்ன செய்தது? பெண் பார்த்து வந்தார்கள், இப்படியெல்லாம் வந்தார்கள். ஜுலைபிபா, மகள் உள்ளிருந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரா ஜுலைபிபை திருமணம் முடிக்க சொன்னாராம், நான் ஜுலைபிபை திருமணம் முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சேர்த்து வைத்தால் சரியாகத்தான் சேர்த்து வைப்பார்கள். மறுமையில், இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லாவிட்டாலும் மறுமையில் ஜுலைபிப் சொர்க்கத்திற்காவது என்ன செய்வார்? அழைத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. இந்த உணர்வுகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தில் என்ன செய்தார்கள்? மதித்தார்கள், உணர்ந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், அதற்கு மதிப்பளித்தார்கள் என்கிற செய்தி என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்ததாக,
இந்த பிள்ளைகளுடைய விடயத்திலே சில இடங்கள் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு இடத்தில் நாம் இருக்கிற நேரத்திலே, சபையிலே பெரியவர்களோடு கதைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே நம் பிள்ளையும் சில நேரங்களில் என்ன செய்யும், உட்கார்ந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பேச விட மாட்டோம். சத்தம் போட்டால் நாம் ஒரு சத்தத்தை கொஞ்சம் அதிகமாக போட்டு கண்ணால் ஒரு சாடை செய்வோம். அவன் அதற்கு பின்னால் அந்த மஜ்லிஸின் பக்கம் என்ன செய்ய மாட்டான், வரவே மாட்டான். இந்த ஒரு சிறு பிள்ளையும் தன்னுடைய மஜ்லிஸில் இருந்து விரட்டியதாக நீங்கள் வரலாறை காட்டுங்கள். உமர் பின் அபி சலமா ஓடி வந்து என்ன செய்கிறார், சாப்பாட்டிலே கையை வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கையை பிடித்து, யா குலாம் சம் இல்லா வகுல் மியமீனிக் வகுல் மிம்மாயலிக், அழகாக என்ன செய்தார்கள் சொல்லி, பிழை செய்தாலும் அந்த சபையிலே அழகான ஒரு முறைமையை என்ன செய்தார்கள், கையாண்டதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த ஒரு செய்தியை பாருங்கள். இந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை எல்லாம் ஒரு சபையிலே சில நேரங்களில் நாம் பேசுகிற நேரத்திலே அவன் வயதில் ஆக குறைந்தவனாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாத சில விடயங்கள் அவனிடத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்யலாம், வெளிவர வைக்கலாம். நாம் அந்த இடத்தில் அதை அடைத்து விடக்கூடாது. அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த என்ன செய்ய வேண்டும், விட வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய பிள்ளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து செல்கிறார்கள். பிள்ளையை அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸுக்கு அழைத்து செல்கிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்கிறார்கள். இன்ன மின ஷஜரி ஷஜரத்தன் லா யஸ்குது வரகுஹா, மரங்களிலே ஒரு மரம் இருக்கிறது, அதனுடைய இலை என்ன செய்ய மாட்டாது, விழ மாட்டாது. வஹிய மஸலுல் முஸ்லிமி, அது முஸ்லிமுக்கு உதாரணம். அந்த மரம் என்ன என்று கேட்கிறார்கள். இப்ப இருக்கிற மூத்த சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற எல்லா சஹாபாக்களும் இருக்கிறார்கள். எல்லா மரத்துடைய பெயர்களையும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அது பிழை என்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரத்தில் யார் ரசூலுல்லாஹ் என்ன மரம் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல ஹிய நஹ்லா, அது பேரித்த மரம் அப்படி என்கிறார்கள். சபை கலைந்து விட்டதா மஜ்லிஸ். அப்துல்லாஹ் இப்னு உமரை அழைத்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவர் சொல்லுகிறார் தந்தையை பார்த்து, தந்தையே, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட நேரத்தில் அது பேரித்த மறந்தான் என்று என் உள்ளத்திலே வந்துவிட்டது, நான் வெட்கப்பட்டேன். மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சொல்லாமல் என்ன செய்தேன், வைத்துக் கொண்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த இடத்தில் சொல்லி இருந்தால் அது எனக்கு மிக விருப்பமாக இருந்திருக்கும். சொல்லாமல் எழும்பி வந்ததை விட அந்த இடத்தில் நஹ்லா என்று நீங்கள் சொல்லி இருந்தால் தந்தை எனக்கு என்ன செய்திருக்கும், ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் காரணமாக என்ன செய்தது, அப்படியோ இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா, அந்த உணர்வு மழுங்கடிக்கப்பட வேண்டிய உணர்வு கிடையாது, அது வெளிப்படுத்தப்பட வேண்டிய உணர்வு. அது மிக பெரும் ஒரு செய்தியாக அந்த இடத்தில் ஆகி இருக்குமா இல்லையா? மூத்த சஹாபாக்கள் கூட இருக்கிற நேரத்திலே அப்துல்லா இப்னு உமருக்கு அல்லாஹு தஆலா அப்படி ஒரு சிந்தனையை கொடுத்தான் என்பது, அந்த உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த வைக்கிற நேரத்தில் தான் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்கிற செய்தி நாம் வைத்துக் கொள்கிறோம். எனவே கட்டாயம் இந்த பகுதியை, பிள்ளைகளின் உணர்வுகளை மதித்தல் என்பது மிக முக்கியமான பகுதி. ஆனால் யாரோ போட்ட விதி என்ன தெரியுமா, சமூகத்திலே தந்தை சிரித்து பேசக்கூடாது பிள்ளையோடு. அவர் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாகத்தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தந்தை பிள்ளையை முத்தமிடக்கூடாது. உம்மா எல்லாம் இரக்கமும் காட்டிக்கொள்ளலாம். தந்தை எப்பொழுதும் என்ன செய்யணும், இவர் மரணிக்கும் வரைக்கும் அவனோடு என்ன செய்ய வேண்டும், ஒரு உர்ரென்ற முகத்தோடும், அவனை பார்த்தால் உருக்குவதும், அவனை பயங்காட்டுவதும், இப்படி ஒரு சிந்தனையை வைத்து விட்டார்கள். தந்தை இப்படித்தான் அப்படி என்கிற ஒரு படம் என்ன செய்யப்பட்ட சமூகத்திலே காட்டப்பட்டது. தந்தைகள் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். திரைப்படங்களிலே காட்டப்பட்ட விதிதான் அது. தந்தை எப்படி இருக்க வேண்டுமாம், அன்பை வெளிக்காட்டக்கூடாது, வெளிக்காட்டினால் பிள்ளைகள் கெட்டுவிடுமாம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு இரக்கம் காட்டினார்கள் பேர பிள்ளைகளுக்கெல்லாம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கெட்டு போனார்களா வாழ்க்கையிலே? இல்லை, அன்பு வெளிக்காட்டப்பட வேண்டும். செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு முத்தமிடுகிறார்கள். பக்கத்திலே அல்-அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற ஒருவர் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்னலி அஷரத்தம் மினல் வலதி, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ் எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது. மா கப்பல்து மின்ஹும் அஹதன், யாரையும் இதுவரைக்கும் நான் முத்தமிட்டது கிடையாது. 10 பிள்ளைகள் இருக்கிறது. அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபனதர இலைஹி ரசூல். இப்ப இந்த காலத்துல அப்படி சொன்னா கொஞ்சம் அவர் அதை பெருமையா சொல்லுவார். நமக்கு 10 பேருக்கு நாம் என்ன செய்தில்லை, முத்தமே இட்டதில்லை என்று அதை பெருமையாக பேசிக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா, மன் லா யர்ஹமு லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லை அவர் என்ன செய்யப்பட மாட்டார், இரக்கம் காட்டப்பட மாட்டார். உங்கள் அன்புகள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த உணர்வுகளை அவன் பார்க்க வேண்டும். அவன் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த விட வேண்டும். அந்த உணர்வுகள் உங்களுக்கு மத்தியிலே பரிமாறப்பட வேண்டும் என்கிற செய்தி என்ன செய்யுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, இது குடும்ப வட்டத்திற்குள் சரி செய்து கொண்டு சமூகத்திற்குள் வருகிற நேரத்திலே சமூகத்திலே நிறைய மனிதர்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதிலே மிக முக்கியமாக பேசப்பட வேண்டியது, சமூகத்திலே நோயாளிகள், அங்கவீனர்கள், பாதிக்கப்பட்ட நிறைய மனிதர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கிற நேரத்திலே அவர்களுடைய உணர்வுகள் அதிகம் என்ன செய்யப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு வழிகாட்டல் சொன்னார்கள் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் துதீமு அன்-நதுர இலல் மஜ்தூமின்,
மஜூதுங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம் என்றார்கள். எந்த அளவுக்கு உணர்வை மதிக்க இஸ்லாம் சொல்லுகிறது பாருங்கள். ஜுதாம் என்கிற அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களை, அது எலும்புகள் சதைகள் எல்லாம் என்ன செய்யும், கலண்டு விழுகிற அந்த நோய், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டாம், அவர்களை பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பது அவன் நோய்வாய்ப்பட்டவன் என்பதை அவனுக்கு ஞாபகப்படுத்தக்கூடும். வீதியால் ஒருவன் கால் இல்லாமல் கை இல்லாமல் செல்கிறான் என்றால் பரிதாப பார்வை அவனை பார்த்து கொண்டே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். ஒருவேளை அவன் கால் இல்லாத ஒரு குறையாக நினைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பான். உன் பார்வை அவனுடைய உணர்வுகளை என்ன செய்துவிடும், மதிக்காமல் சென்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வங்கவீனர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய நோயாளிகளாக இருக்கக்கூடியவருடைய பக்கம் நீங்கள் அதிகமாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர். நம் பார்வை அதிகமாக அந்த பக்கம் செல்லும். வித்தியாசமாக யார் சரி சென்றால் நம் பார்வை அப்படியோ பார்த்து கொண்டே இருக்கும், பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக அவர்களை பார்த்து கொண்டே இருக்காதீர்கள் என்று சொன்னார்கள். சில நேரங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உதவி செய்கிறோம் என்கிற பெயரில் அவர் உணர்வுகளை மிதிக்கிற இடங்களும் சில இடங்களில் என்ன செய்கிறது இருக்கிறது. உதவி செய்கிறோம் என்கிற பெயரில் அவன் குறையை வெளிப்படுத்தி சமூகத்துக்கு காட்டுகிற சில நிலைமைகளும் இருக்கும். இந்த உணர்வுகள் எல்லாம் மிக முக்கியமாக என்ன செய்யப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தி. அடுத்ததாக சமூகத்திலே இன்னொரு உணர்வு தான், நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். நமக்கு ஹாதிம்களாக, நமக்கு உம்மால்களாக, நமக்கு வேலையாளிகளாக கொஞ்சம் பேர் நமக்கு கீழால் வேலை செய்வார்கள். ஒரு நிர்வாகம் என்று வந்தால் ஒரு தலைவருக்கு கீழால் ஒரு பெரும் பகுதி என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அந்த தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணர்வு, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உணர்வுகளை மதித்தாரோ அப்படி என்ன செய்ய வேண்டும், மதிப்பவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடைய உணர்வுகள் என்ன செய்யப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். சில இடங்களிலே மிக பெரும் கவலை அதுதான். வேலை செய்யக்கூடியவர்கள் ஏதோ அடிமைகள் நடத்தாட்டப்படுவது போன்று, அல்லாஹ் நாடியவர்களை தவிர நடத்தாட்டப்படுவதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவன் சிறிய ஒரு தவறு செய்தான், அவன் ஏதோ ஒரு கடையிலேயோ ஏதோ ஒரு இடத்திலேயோ ஏதோ ஒருவருக்கு கீழால் வேலை செய்கிற நேரத்திலே சில நேரத்தில் அவன் செய்கிற தவறுகளுக்கு அந்த தொழிலாளிக்கு அவருடைய அந்த உரியவர் ஏசுகிற வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி கிடையாது. அது அவனுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். வேண்டும் என்று செய்யவில்லை, வேண்டும் என்று சொன்னால் கண்டிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த கண்டிப்பும் அழகாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்று பின்னால் சொல்லுகிறேன். மிக அழகாக கண்டிக்க வேண்டும். வார்த்தைகள், எனக்கு கீழால் வேலை செய்கிறான், நான் சம்பளம் கொடுக்கிறேன் என்பதற்காக வேண்டி வாயில் வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் பேசுவது என்பது அந்த மனிதனுடைய உணர்வுகள் என்ன செய்யப்படுவது, அந்த இடத்தில் குழி தோண்டி புதைக்கப்படுவது. அந்த உணர்வுகள் மிகவும் மதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் எத்தனை வருடங்கள் வேலை செய்தேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கிட்டத்தட்ட நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நான் என்ன செய்தேன், 10 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் வேலை செய்தேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அப்படி வேலை செய்கிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஏதாவது ஒன்றை செய்தால் லிம ஸனஅத ஹாதா ஹாகதா, ஏன் இதை இப்படி செய்தா என்று கேட்க மாட்டார்கள். ஏதாவது ஒன்றை நான் செய்தால் ஏன் இதை இப்படி செய்தா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க மாட்டார்கள். வலா லிஷைஇன், அதே போன்று நான் ஏதாவது ஒன்றை செய்யாமல் விட்டால் ஏன் இதை, இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு தொழிலாளியாக அவர் ஒரு ஹாதிமாக அனஸ் இப்னு மாலிக் வாழ்ந்திருப்பார். நான் சொல்லுவதை கேட்டால் அவன் எல்லா தவறுகளையும் செய்து கொண்டே இருப்பான். இவர் பார்த்து கொண்டு ஏன் செய்யவில்லை, எதற்கு செய்யவில்லை என்று கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த தொழிலாளிகளும் அந்த ஹாதிம்களும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், இவர்களும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த இடத்தில் முரண்பாடுகள் வருகிற நேரத்திலே மிக அழகாக அது சுட்டி காட்டப்பட வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தவறுகளை காணுகிற நேரத்தில் எப்படி சுட்டி காட்டுவார்கள் தெரியுமா? ஹதீஸை பாருங்கள். ஆயிஷா أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا
الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கணியத்திற்குரிய சகோதரர்களே, மதிக்கப்பட வேண்டிய இன்னொரு பகுதி, நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடைய உணர்வுகள் என்ன செய்யப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அவர்கள் செய்கிற தவறுகளை எப்படி சுட்டி காட்ட வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சுட்டி காட்டினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தவறை சுட்டி காட்டுகிற நேரத்திலே எந்த வார்த்தையை பயன்படுத்துவார் தெரியுமா? கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா பலகஹு அனிர் ரஜுலி ஷைய, ஒரு மனிதனை பற்றி ஏதாவது ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எத்தி வைக்கப்பட்டால், இவர் இப்படி செய்து விட்டார் என்கிற ஒரு பிழை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தி வைக்கப்பட்டால், லம் யகுல் மா பாலு ஃபுலானின், இன்னார் என்று பெயரை சொல்லி இவருக்கு என்ன நடந்து விட்டது என்று ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். அவர் பெயரை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க மாட்டார்கள். மா பாலு அக்வாமின், இந்த கூட்டத்திற்கு என்ன நடந்து விட்டது என்பார்கள். செய்தது ஒருவர் தான் தப்பு, அவர் யார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர் ஏன் இப்படி செய்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளும் கேட்க மாட்டார். சபையில் அவரும் உட்கார்ந்து கொண்டிருப்பார், அல்லாஹ்வுடைய தூதர் அவரின் பெயரை சொல்ல மாட்டார்கள். இந்த கூட்டத்திற்கு என்ன நடந்தது என்று ஒட்டுமொத்த சமூகத்தையும் என்ன செய்வார், விழிப்பார். இது எல்லா இடத்திலும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நேரத்திலே, ஒரு மாணவன் தனியாக தவறு செய்கிற நேரத்திலே அவனை கண்டிப்பதில் மிக அழகான முறை என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த பேரையும் கண்டிப்பது போன்ற சில வார்த்தைகளை சொல்வது இருக்கிறது அல்லவா? அவன் உணர்வுகளை மதித்து அவனை என்ன செய்யும், சில இடங்களில் திருந்த வைக்கும். அது மிக அழகான ஒரு செய்தி என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக, இந்த சமூக உறவுகளிலே மிக முக்கியமான உறவு ஆசிரியர் மாணவர்கள் உணர்வு. ஒரு ஆசிரியர் இதில் மிக பெரும் சவால்களை, மாணவர்களின் உணர்வுகளை மதிப்பதிலும் மாணவர்கள் ஆசிரியருடைய உணர்வுகளை மதிப்பது என்பதும் மிக ஒரு சவாலான ஒரு பகுதி சமூகத்திலே. அந்த பக்கம் இருந்து மதிப்பு வருவது மிக குறைவு. மாணவர்களின் பக்கம் இருந்து ஆசிரியர்களின் உணர்வுகளை மதிப்பது என்பது குறைவாகத்தான் நம்ம சமூகம் கொஞ்சமாக என்ன செய்கிறது, ஒழுக்கத்தை விட்டும் அதபுகளை விட்டும் தூரமாகி செல்லக்கூடிய சமூகமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு ஆசிரியர் எவ்வளவுதான் நலவு செய்ய போனாலும் அவருக்கு அவருடைய உணர்வுகளை மதித்து அவருக்கு மரியாதை கொடுப்பது என்பது சமூகத்தில் என்ன குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பகுதியை வைத்துவிட்டு மாணவர்கள் இல்லை என்பதால் ஆசிரியர்கள் இந்த இடத்தில் ஒருவேளை இருப்பீர்கள். ஒரு ஆசிரியர் எந்த இடத்தில் தம் மாணவர்களுடைய உணர்வுகளை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு 2 ஹதீஸுகளை சொல்லி என்ன செய்கிறேன், அதோடு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சு செய்தான் உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் உம்மத்தில் 70,000 பேர் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் என்ன செய்வார்கள், சுவர்க்கம் நுழைவார்கள். அப்போ அந்த இடத்தில் உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அதில் நானும் இருக்கிறேனா என்று கேட்டார்கள். சில வர்ணனைகளை சொல்லித்தான் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அதில் உள்ளவர் தான் அப்படி என்கிறார்கள். இப்போ ஒருவருக்கு இப்படி ஒரு பாராட்டை கொடுத்தவுடன் இன்னொருவர் என்ன செய்கிறார், சஹாபியோரும் ஆசைப்படுகிறார். இப்போ ஒரு வகுப்பறையிலே ஒரு மாணவனை பாராட்டியது பின்னால் அடுத்த மாணவன் அவனுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் சில நேரம் என்ன செய்வான், அதை விரும்புவான், அந்த பாராட்டு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று. அப்ப இன்னொரு நபி தோழரும் என்ன எழும்பி யார சொல்லலாம், நானும் அதிலே இருக்கிறேனா என்று கேட்கிறார். உண்மையில் அதில் அவர் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க இல்லை, இருங்கள் அப்படி என்று சொல்லவில்லை, நீங்கள் வாயை மூடுங்கள் என்று சொல்லவில்லை. சபக பிக உகாஷா, உகாஷா சபக பிஹா உகாஷா, உகாஷா அதை கொண்டு உங்களை முந்தி விட்டார், அவ்வளவுதான்.
நீங்கள் தகுதி இல்லை என்று சொல்லவில்லை, அந்த கூட்டத்தில் நீங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, சத்தம் போடாமல் உட்காருங்கள் என்று சொல்லவில்லை. உகாஷா நேரத்தோட கேட்டுட்டாரு. நீங்க நேரத்தோட கேட்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி தான் என்ன செஞ்சார் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த இடத்தில் அழகான உணர்வுகளை மதித்த வார்த்தைகளை சொன்னதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்னொரு செய்தி இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். முஆவியத் இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஆரம்பத்திலே தொழுகையிலே பேசுவது தடை செய்யப்பட்டிருக்கவில்லை. தொழுகையிலே பேசிக்கொள்ளலாம். அதற்கு பின்னால் அல் குர்ஆனை வசனம் வகூமு லில்லாஹி கானிதீன் என்கிற அல் குர்ஆனை வசனம் வரை அதற்கு பின்னால் பேசுவது தடை செய்யப்படுகிறது. நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், பேசுவது தடை செய்யப்படுகிறது. அப்ப இப்படி தடை செய்யப்பட்டு சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் முஆவியத் இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். வந்த நேரத்திலே ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டார். இவர் தொழுது கொண்டிருந்தவர் இரஹமத்துல்லாஹ் என்று என்ன செய்து விட்டார், சொல்லிவிட்டார். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் இவரை என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் இவர் அந்த இடத்தில் ஏசுகிறார். வாஸ்குல உம்மியா அப்படி என்கிறார். உங்களுடைய தாய் இல்லாமல் போகட்டும் அப்படி என்கிறார். என்னத்துக்கு என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறார். தொழுகையில் இவ்வளவும் என்ன செய்து நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் தும்ம, இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி, இவர் இரஹமத்துல்லாஹ் சொல்ல, மக்கள் எல்லாம் பார்க்க இவர் பார்த்தவர்களுக்கு கொஞ்சம் கடுமையாக பேசி ஏன் என்ன பார்க்குறீங்க அப்படிங்க. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் தொடையில் தட்ட ஆரம்பிக்கிறார்கள் தொழுது கொண்டிருந்தவர். அப்போ இவருக்கு விளங்கிட்டு ஏதோ நடந்திருக்கு, நமக்கு தெரியாது, சத்தம் போடாமல் என்ன செய்து விட்டார், நின்று விட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை முடித்து விட்டு என்ன செய்தார்கள், வந்தார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி முஆவியத் இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி, அவர் சொல்லுமா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅத, அப்படி ஒரு ஆசிரியரை என் வாழ்நாளில் இதற்கு முன்னாலும் பார்த்ததில்லை, இதற்கு பின்னால் நான் பார்க்க போவது கிடையாது. அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, மிக அழகாக எங்களுக்கு என்ன செய்தார், எனக்கு அதை கற்றுத்தந்தார். ஃபவல்லாஹி மா கஹரனி வலா தரபனி வலா ஷதமனி, என்னை கடிந்து கொள்ளவும் இல்லை, எனக்கு ஏசவும் இல்லை, எனக்கு அடிக்கவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இங்கே வா என்று அழைத்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்காகவும் தக்பீர் பண்ணுவதற்காக வேண்டியும் குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டிதான் இருக்கிறது அப்படி என்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பாடம், உணர்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் மதித்தார்கள். ஒரு ஆசிரியராக அல்லாஹ்வுடைய தூதர் அது ஒரு பெரிய தவறாகத்தான் சமூகத்தில் என்ன செய்யும் பார்ப்போம். இதே ஒரு பிள்ளை பள்ளிவாசல் நடுவில் வந்து தொழுகை நேரத்திலே சத்தம் போட்டு விட்டால் நமது எக்ஸ்பிரஷன் எல்லாம் எப்படி இருக்கு, நம்மளோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். எப்படி எல்லாம் அவனை பார்க்க வேண்டுமோ, உருக்க வேண்டுமோ, இதெல்லாம் செய்வோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி வயதான ஒரு நபி தோழரை கூட என்ன செய்யவில்லை, கடிந்து கொள்ளவில்லை, ஏசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கவும் இல்லை, மிக அழகாக கற்றுக் கொடுத்தால் என்கிற செய்தி. அது உணர்வுகள் மதிக்கப்பட்டால் தான் என்ன செய்யும், அந்த பகுதி வெளியே வரும் என்கிற செய்தி என்ன செய்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இது மிக ஒரு பெரிய பகுதி. மற்றவருடைய உணர்வு என்பது வித்தியாசம். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவியுடைய உணர்வுகள் எப்படி என்பதை கணவன் மிக தெளிவாக அறிந்திருப்பார். கணவனுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டது என்பதை மனைவி என்ன செய்ய அறிந்திருப்பார். பிள்ளைகளுடைய உணர்வு பெற்றோர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். எனவே இது உங்களுடைய அனுபவத்திலும் மிக பெரும் தாக்கம் என்ன செய்கிறது, இந்த உணர்வுகளை மதித்தல் இருக்கிறது. எனவே உணர்வுகள் மதித்தல் என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான நல்ல அகலாக்குகளில் ஒன்று. அது மனிதனை தாண்டி உயிரினங்களிலும் கூட, மிருகங்கள் பறவைகளிலும் கூட அந்த உணர்வுகளை மதித்தல் செயற்பாடுகளை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. எனவே வாழுகின்ற காலத்தில் மற்ற மனிதர்களுடைய உள்ளத்தை என்ன செய்யாமல், புண்படுத்தாமல், பேசாமல், ஏசாமல், அவர்களின் உணர்வுகளை மதித்து அதற்கேற்றால் போல் இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ரப்பனா தகப்பல்.